ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி ஃபேமிலி. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் ஃபேமிலியே ஒரு ட்ரிப் போகிறோம். குட்டி பாப்பாவை வீட்டிலேயே விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அடிவாரம் வரைக்கும் போகலாம்னு நினச்சோம். அங்கே வந்து ஒரு நல்ல கடை இருக்குங்க, சாப்பிட போயிருந்தோம். ஆனால் அங்கே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னதுனால ஒரு 4-5 டேர்ன் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் பாதி தூரம் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் ஃபுல்லாக மேலே போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் கீழே வந்தோம். நான் வந்து ஒரு சின்ன மியூசிக் போடுறேன், அப்படியே 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குது இந்த ஏற்காடு ஃபுல்லாக. ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே போல் இந்த ஏற்காடில் போகும்போது மற்ற ஊர்களுக்கும் பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஜூன் வரைக்கும் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஆனால் சேலமில் இருக்கிறவங்களுக்கு ஆல் டைமுங்க எப்போவுமே ஏற்காடு வந்துட்டு போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரிப் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 1800 இந்த ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாம் விதைச்சிருக்காங்க. அப்போ இருந்து காஃபி ஃபேமஸ் ஆகிருக்கு ஏற்காடு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சேரர்கள் அப்படின்ற வந்து இங்கே இருந்ததுனால தான் சேர்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. இன்றைக்கும் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லெஷர் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை கதைகள் தெரியுங்கிறது கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். பாருங்க, கிளைமேட் வந்து ரொம்ப பிளசண்டாவும் இருக்கு. அதே டைம்ல நம்மளால வந்து அந்த வெதரை ஃபீல் பண்ணவும் முடியும். எல்லா இடத்துலயுமே வாட்டர் நல்லா இருக்கு. வாட்டர் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். லாஸ்ட் இயர் நாங்க வந்து ஆகஸ்ட்ல போகும்போது நிறைய வாட்டர் ப்ராப்ளம் இருந்தது. இந்த இயர் அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி வந்து நிறைய இடத்துல ஃபால் ஆயிட்டு இருக்கு. அந்த சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் நிறைய பேர் குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த ரோடு வந்து கண்டிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து போற மாதிரி தாங்க இருக்கு. எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து யார் டிராவல் எடுத்தாலும் சரி, ரோட் கண்டிஷன்ஸ் பார்த்து மெதுவா போயிட்டு வாங்க. கிறிஸ்மஸ்க்காக நிறைய க்ரௌட் சேர்றது, இல்ல நியூ இயர்க்காக நிறைய க்ரௌட் சேர்றது அப்படின்னா ஃபுட் எடுத்துட்டு வாங்க. ஃபுட் இல்லாம இங்க வராதிங்க. நிறைய பேருக்கு ஃபுட் ப்ராப்ளம் வருது. க்ரௌட் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபுட் கிடைக்காம போகுது. முக்கியமா இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா மங்கீஸ் நிறைய இருக்கும். அந்த மங்கீஸ்க்கு எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. அது ரோடு வரைக்கும் வருது, அதனால கொஞ்சம் மெதுவாவே போங்க. எல்லா டர்ன்ஸ்லயுமே ஒவ்வொரு டர்ன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டர்னோட பேர் இருக்கும். அந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெட்ரோல் இல்லைனாவோ, இல்ல உங்களுக்கு வந்து வண்டியில ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது அசம்பாவிதங்கள் நீங்க பாத்தீங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்க அங்க இருந்து கால் பண்றதுக்கு அந்த கார்னரோட நேம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு, புதுசா வர்றவங்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்க யாரை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்கிறது வந்து நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து மேல போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் பூத் இருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்பர் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம். அந்த ஹோட்டல் நம்பர், லொகேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா மேப்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதனால கண்டிப்பா ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. நிறைய இடத்துல இன்டர்நெட் சிக்னல்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹில்ஸ்ல அதெல்லாம் இருக்கதானே செய்யும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ்.